ஏசாவை தெரிந்து கொண்டிருந்தால் நாம் எல்லாரும் வெளியே தான் இருக்கணும். வெளியே இருக்கிற ஏசாக்கள் உள்ளே வந்திருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் கிருபையாய் நம்மை தெரிந்து கொண்டார். ஒரே ஒரு காரியம் மட்டும்தான், இரக்கமாய் கிருபையாய் நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இல்லைங்க, என் திறமை, நான் ரொம்ப கெட்டிக்காரன், ரொம்ப நல்லவனா இருந்தேன், நான் நீதிமானா இருந்தேன், அதனால என்னை தேடி வந்து எங்கள் வீட்டுக்கு ஆண்டவர் வந்து என்னை கதவை தட்டி கூப்பிட்டு வந்தாருன்னு சொல்லுகிறவர்கள் யாராவது இருப்பீர்கள் என்றால் அவர்களுக்கு இங்கே வேலை இல்லை என்று தான் நினைக்கிறேன். அல்லேலூயா. நாம் எப்பேற்பட்டவர்களாக இருந்தோம் என்பது நமக்குத்தான் தெரியும். நம்மை தேவன் ரட்சித்திருக்கிறார் என்றால் அதுதான் உலகத்தில் மிகப்பெரிய அற்புதம். அற்புதங்களுக்கு எத்தனையோ அற்புதங்களை நாம் எதிர்பார்க்கிறோம். இப்படி எனக்கு தேவன் செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், ஒரு வீட்டை கொடுக்க வேண்டும், ஒரு வயலை கொடுக்க வேண்டும். எதெல்லாம் அற்புதமாய் இருந்தாலும் இவைகளெல்லாம் அற்புதங்கள், இந்த உலகத்தோடு முடிகிற காரியங்கள். ஆனால் நம்முடைய நித்தியத்தோடு தொடர்புடைய ஒரு பெரிய அற்புதம் எதுவென்றால் தேவன் நம்மை ரட்சித்ததுதான். அதுதான் தாவீது சொன்னார், ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும். பாவம் வந்த பொழுது அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் அவனை விட்டு விலகிவிட்டது. ஆண்டவற்றை அழுகிறான், ஆண்டவரே இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும். இந்த ரட்சிப்பு என்பது ஒரு சந்தோஷமான காரியம், ஒரு மகிழ்ச்சியான காரியம். இந்த ரட்சிப்பு சந்தோஷம், அதனால அந்த காலத்தில் பாட்டு பாடினார்கள். இப்பொழுது பாட்டுகள் நிறைய நமக்கு மாறிடுச்சு. பாட்டு என்னென்றால், என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, இயேசுவை ரட்சித்தார் நாடி பாடுவேன், எவரும் அறியாதே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. அல்லேலூயா. அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்குள் பொங்கி வழிந்து கொண்டே இருக்கும் என்றால் நமக்கு வருகிற எத்தனை காரியங்கள், இந்த உலகத்தில் வருகிற சோதனைகள், பிரச்சனைகள் நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்க முடியாது. நம்முடைய சந்தோஷம் இவைகளின் நிமித்தம் மாற முடியாது, மாறாது என்பதுதான் ரட்சிப்பின் சந்தோஷத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ரகசியம். ஆனால் ரட்சிப்பை நாம் அலட்சியப்படுத்திவிட்டு ரட்சிப்பின் காரியங்களை பெரிதாய் நினைக்காமல், ஏதோ ரட்சிக்கப்பட்டேங்க, சிலர் சொல்லுவாங்க ரட்சிக்கப்பட்டு விட்டேன். 1980ஆம் ஆண்டு ரட்சிக்கப்பட்டு விட்டேன், ரட்சிக்கப்பட்டு அன்னைக்கு அதை விட்டாச்சு. அதுதான் அனுபவமாய் அநேக கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்ட ஜனம், தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. அந்த ஒரு கம்பீரத்தோட, அந்த உணர்வோட நாம் இருப்போம் என்றால் எப்பொழுதும் நம்முடைய உறவு தேவனோடு, தகப்பனோடு சரியாக இருக்கும். தகப்பனை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு தான் இளைய குமாரன் அவரை விட்டு விட்டு போய்விட்டான். அழிப்பதற்காக அவன் அந்த பணத்தை வாங்கி கொண்டு போகவில்லை. இவர் விவரம் இல்லாதவர், இவர் இப்படியே வச்சு இங்கே நம்மளை ஆடு மாடு மேய்க்க விட்டு, இப்படியே வயக்காட்டை உழ விட்டு நம் காலத்தை ஓட்டி விடுவார். இவற்றை என் பங்கை எனக்கு தாரும், நான் போய் வேற தேசத்துல நான் அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், பெரிய பிசினஸ் பண்ணி நான் வாழ்ந்து விடுவேன் என்று தான் சொல்லி போனான். ஆனால் நடந்தது என்ன? முதலாவது தகப்பனின் உறவை விட்டு அவன் தூரே போய்விட்டான். தகப்பனின் உறவை இழந்தான். உறவு மிக 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 முக்கியம். வேறு எதுவும் அல்ல, தேவனோடு, தகப்பனோடு நமக்கு இருக்கிற உறவு. சிலர் தகப்பனோடு இருந்தும் தகப்பனை புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். மூத்த சகோதரன், தகப்பனின் இதயம் கடைசி வரை அவனுக்கு புரியவே இல்லை. இளையகுமாரன் வந்த பொழுது தகப்பன் சந்தோஷப்பட்டார், தகப்பன் கனி கூர்ந்தார், விருந்தை ஆயத்தம் பண்ணினார். தகப்பன் போய் சொல்றான், உங்க கூட இத்தனை நாள் இருக்கிறேன், அவன் எல்லாத்தையும் பேசுகிற இடத்தினுடைய ஆசையை அழித்து போட்டவன். அவருக்கு போய் நீர் கிடா வெட்டி பொங்கல் வைக்கிறீரே, நான் இத்தனை ஒரு நாளாவது ஒரு ஆடு வெட்டியிருப்பீரா, 1/2 கிலோ கறி வாங்கி கொடுத்திருப்பீரா என்று அவன் கேட்கிறான்.
ஆனால் நல்ல தகப்பனுடைய இதயத்தை பாருங்கள். அவர்கிட்டையும் போய் சொல்லுகிறார், நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய். அதுதான்ப்பா ரொம்ப முக்கியம். இந்த ஆடு வெட்டுறது இதெல்லாம் சந்தோஷம்தான். அவன் காணாமல் போனான், மறுபடியும் காணப்பட்டான். அவன் கிட்டத்தட்ட செத்து போனான், மறுபடியும் உயிரோடு வந்திருக்கிறாப்பா. அவனும் சகோதரன். நாம் இணைந்து சேர்ந்து நாம் சந்தோஷப்படுவோம் என்று சொன்னார். நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், என்னுடையது எல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது என்று அவனோடும் அந்த தகப்பன் பரிவாக தன் இதயத்தை வெளிப்படுத்தி பேசினான். அநேக வேளைகளிலே இப்படிப்பட்ட பொறாமைகள் நமக்குள்ளே வரும். ஆனால் தகப்பன் ஒருபோதும் மாறுகிறதில்லை. தகப்பனுடைய குணாதிசயம் மாறுகிறதில்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் இருக்கிறவராக இருக்கிறவர். அதுதான் அவருடைய நாமம். I am that I am. அதுதான் அவருடைய பேர் பிரஸ்தாபம். அவர் மாறுகிறதே இல்லைங்க. நாம தான் ஆண்டவர் மாறுகிறது போல ஆண்டவருக்கு தோற்றத்தை அளிக்கிறோம். நம்முடைய சூழ்நிலைகளை வைத்து நமக்கு வருகிற அப் அண்ட் டவுன்ஸை வச்சு ஆண்டவர் இப்போ அவர் கொஞ்சம் கோபமா இருக்காரு, இப்போ அவர் கொஞ்சம் சந்தோஷமா இருக்காரு, இப்போ என் மேல அவர் ரொம்ப அப்படியே கம்ப தூக்கி நிற்கிறாரு அப்படின்னு தப்பு தப்பா ஆண்டவரை கால்குலேஷன் போட்டுடுறோம். அவர் தகப்பன் தன் பிள்ளையை சிக்ஷிக்கிறது போலதான் தேவன் நம்மை சிக்ஷிக்கிறார். அதையெல்லாம் புரிந்து கொண்டு தகப்பனோடு நம்முடைய நடை இருக்குமானால், நம்முடைய உறவு இருக்குமானால், தகப்பனை துக்கப்படுத்தாமல் அந்த தகப்பனோடு தகப்பனுடைய இதயத்தை புரிந்து கொண்டு வாழ்வோமானால் அதுதான் சௌபாக்கியமான வாழ்க்கை. பழைய பாடல்கள் உண்டு, கிறிஸ்தவ ஜீவியம் சௌபாக்கிய ஜீவியம் என்று. நம்முடைய வாழ்க்கை தான் சௌபாக்கிய ஜீவியம், ஜாய்ஃபுல் லைஃப். அது இன்னைக்கு உலகம் பணத்தை வைத்து அதை வைத்து இதை வைத்து கால்குலேஷன் போடுகிறது. பணம் வச்சிருக்கிறவங்களா சமாதானமா இருக்கிறானா, சந்தோஷமா இருக்கிறானா? தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், ஐஸ்வர்யத்தை தருகிறவர், நம்மை பெருக பண்ணுகிறவர், நம்மை மேன்மையடைய பண்ணுகிறவர். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு நீங்கள் பெருகித்தான் இருக்கிறீர்கள். மோசே இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து உபாகமம் 1ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார், தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், ஆனாலும் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு உங்களை தேவன் பெருக பண்ணுவார். தேவன் நம்மை பெருக பண்ணுவதற்கு, ஆசீர்வதிப்பதற்கெல்லாம் நோக்கம் இருக்கிறது. சும்மா இஷ்டத்துக்கு ஓடுறதுக்கு இல்லை. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பது நம்முடைய வாழ்க்கை அவருடைய ராஜ்யத்தோடு இணைக்கப்பட்ட வாழ்க்கை. சும்மா ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்தோம், 6 நாள் வேற வேலையை பார்த்தோம், சரி இன்னைக்கு 9:15 போன ஐயா திட்டுவாரு, இல்லை ஏதாவது இருக்கா? இல்லை இல்லை. நம்முடைய உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடு கூட செய்யப்பட கடவுது. வித் லவ். நம்முடைய இருதயம் அன்பினால் நிறையப்பட்டிருக்க வேண்டும். உங்களுக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே கிறிஸ்துவின் அன்பு உங்கள் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அன்பு கூறுவேன் தள்ளுறதில்லை. அன்பு இட் இஸ் அவர் நேச்சர், நம்முடைய இயற்கையான தன்மையாக. ஆண்டவர் மேல் நம் அன்பு கூறுவோமானால் ஆட்டோமேட்டிக்கா மனிதர்கள் மேல் அன்பு கூற ஆரம்பித்து விடுவோம். அவர் திரளான ஜனங்களை கண்டு மனதுருகினார். அப்ப ஆண்டவரால் மேல நம்ம அன்பு கூட 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 அந்த உறவுல தான் அன்பு வரும். உறவு எப்படி வரும்? தேவனோடு நாம் கொள்ளுகிற நம்முடைய வார்த்தைகள், அவரோடு நாம் தனித்திருக்கிற அனுபவங்கள், அவரோடு பேசுகிற அனுபவங்கள் தான் உறவை கொண்டு வரும். ஆண்டவருக்கு என்ன தெரியும், எனக்கு ஆண்டவரை தெரியாது என்கிற வாழ்க்கை அல்ல. நமக்கு பிரதமர் மோடி நல்லாவே எல்லாருக்கும் தெரியும், ஆனால் அவருக்கு என்ன தெரியுமா? தெரியாது. அப்படிப்பட்ட வாழ்க்கை அல்ல. ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப், அதுதான் தேவன் நமக்கு வைத்திருக்கிற வாழ்க்கை. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு மேன்மையான வாழ்க்கை. ஆனால் நம்ம இன்னும் அந்த மேன்மையை உணரவில்லை. எப்படியாக இந்த உலகத்தில் வாழ்ந்து சங்கடப்பட்டாவது
உருண்டு பிறண்டாவது அவர் வரும் பொழுது அங்க போய் சேர்ந்துடணும்ப்பா, அப்படி என்றுதான் மனநிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை பார்க்கிறவர்கள் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் அவரை வெளிப்படுத்த வேண்டும். பேதுரு என்னதான் நாடகம் போட்டாலும் கடைசியில் அவர் சொல்லிட்டார், இவன் பேச்சு அவரை வெளிப்படுத்துகிறது. அப்படி இப்படி உருட்டி பார்த்தா அவர் எனக்கு தெரியாது, சத்தியமான சபித்தான், எல்லாம் செஞ்சான். என்னதான் இருந்தாலும் அந்த ஒரு அவரோடு பழகி 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 அந்த பேச்சு வந்து விட்டது. அவரை மாதிரியே பேசுறான். என்னதான் சொன்னார், நான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல பேசினேன். அப்போ ஒரு நம்ம செய்யாத வேலையே கிடையாது. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல தூத்துக்குடியில் ஒரு டிவியில் ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறோம். பொழப்புக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. அப்போ அந்த சகோதரி சொந்தக்காரங்க அவங்க சொன்னாங்க, நீங்கள் தான் அட்வர்டைஸ்மெண்ட்டை பேசுங்க அப்படின்னாங்க. வந்து நானும் அவனுங்க புரிந்து கொஞ்சம் ஏற்றி இறக்கி பேசி பார்த்தேன். ஏன்னா நீங்கள் பேசுறது பிரசங்கம் பண்ணுற மாதிரி இருக்குன்னுட்டாங்க. அவங்க இதை போய் டிவியில் போட்டால் பிரசங்கம்னு சொல்லிடுவாங்கட்டாங்க. அது நம்முடைய பேச்சு அது. ஏன்னா நம்ம பிரசங்கம் கேட்டு இப்படியே நம்ம போகிறது. நாம் போய் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு பேசுகிற மாதிரி பேசினாலும் நமக்கு பிரசங்கம் பண்ணுற மாதிரி தான் வார்த்தை வருகிறது. காரணம், அவன் இயேசுவோடு இருந்தான். இயேசுவோடு முதன்மையான இடத்துல இருந்தான். அவனுக்கு 1000 பலவீனங்கள் இருந்தது. ஆனாலும் அவனுக்குள் இயேசு இருந்தான். அவனிலிருந்து அந்த இயேசுவின் அந்த வார்த்தை, அந்த ஸ்லாங் வெளிப்பட்டு விட்டது. நம்ம பேசும்போது சொல்லிடுறாங்கல்ல, உங்களுக்கு திருநெல்வேலியா இல்லை உங்கள் பேச்சு அப்படியே தெரியுது. இப்போ மெட்ராஸில் ஒரு பாஷை பேசுவாங்க, கோயம்புத்தூரில் ஒரு பாஷை பேசுவாங்க. மெட்ராஸ்காரங்க பேசுறது நமக்கு புரியாது, அவங்களுக்கு புரியுதோ என்னவோ தெரியல. ஆனால் ஒவ்வொரு ஊருக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்குது. நீங்கள் வந்துட்டு பழகிக்கிட்டே இருங்க. அவருடைய அந்த வாசனை, அந்த லாங்குவேஜ், அந்த குணாதிசயங்கள் நம்மகிட்ட வந்துடும். அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கை. ஹல்லேலூயா. இது என் பிரசங்கம் அல்ல, சொல்ல வேண்டியது ஏதோ ஒரு யாக்கோவில் தொடங்கி அது இவ்வளவு நேரம் வந்துவிட்டது. ஹல்லேலூயா. ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது அவர், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கவும் இளைப்பாற மாட்டான். ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், இருக்கிறவர், 1000 10,000 சிறந்தவர், சர்வ வல்லமையுள்ள தேவன், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ராஜாவின் கட்டளை இருந்த பொழுதும் தானியேல் தான் முன்பு செய்து வந்தபடியே அந்தி சந்தி மத்தியான வேளையில இஸ்ரவேலின் தேவனை நோக்கி எருசலேமுக்கு நேராய் பலகை கதவுகள் திறந்திருக்க ஜெபிப்பதை விட்டு விடவில்லை. ஆண்டவரே, நாங்களும் அப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ளவர்களாக, உம்மை தேடுகிறவர்களாக, உம்மை நேசிக்கிறவர்களாக, உம்மோடு நடக்கிறவர்களாக, உம்மை பின்பற்றுகிறவர்களாக, நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டியவர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. வார்த்தைகளை கொண்டு பேசுங்க. எங்களை தகுதிப்படுத்துகிறவர் நீர்தான், எங்களை பலப்படுத்துகிறவர் நீர்தான், எங்களை ஆசீர்வதிக்கிறவர் நீர்தான். எங்களுக்கு எல்லாமே நீங்கள் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. இந்த ரூத்துடைய சரித்திரத்தை நாம் பார்ப்போம் என்றால், ரூத் இஸ்ரவேல் பெண் அல்ல, இஸ்ரவேலில் பிறந்தவள் அல்ல. அவள் மோவாபிய ஒரு பெண், மோவாப் தேசத்திலே பிறந்தவள். சரித்திரம் அந்த தோற்றுருக்களில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். நியாயாதிபதிகளின் காலத்திலே, நியாயாதிபதி புஸ்தகத்திலே அந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்த பொழுது எக்லோ என்கிற ஒரு ராஜாவின் கையிலே தேவன் அவர்களை ஒப்புக் கொடுக்கிறார். கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் அந்த ராஜா அவர்களை அரசாளுகிறார், கொடுமைப்படுத்துகிறார்,
அடிமைப்படுத்துகிறான். ஒரு இரட்சகனை தேவன் எழுப்பி அவனை தேவன் கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் விடுவிக்கிறார் என்று நியாயாதிபதிகளில் இருக்கிறது. அவன் ஒரு சரீரம் ஸ்தூலித்த ஒரு ராஜா, அவன் பெயர் எக்லோன். அந்த எக்லோனுடைய 2 பிள்ளைகள் தான் ஓர்பாள், ரூத் என்று தோற்றுருக்களிலே எழுதப்பட்டிருக்க வேதத்திலே சொல்லுகிறார்கள். ஆனால் இங்கே நகோமி மற்றும் எலிமெலேக்கு அவர்கள் பெத்லகேமிலே வாழ்ந்து வருகிறார்கள். பெத்லகேம் இஸ்ரவேலிலே ஒரு பார்டர் சிட்டி. இஸ்ரவேலுக்கு அடுத்தபடியாக பெத்லகேமிலிருந்து மோவாப் மிக சமீபம் என்று சொல்லுகிறார்கள். இந்த பெத்லகேமிலே, பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு, அப்பத்தின் வீட்டிலே ஒரு பஞ்சம் வந்து விட்டது. அந்த பஞ்சத்திலே பஞ்சம் விளைப்பதற்காக இந்த எலிமெலேக்கு ஒரு சாதாரணமானவர் அல்ல, அந்த எப்ராத்தியனாகிய அவர்கள் என்று வேதம் அவர்களை சொல்லுகிறது. அது ஒரு பெரிய குடும்பம். அந்த எப்ராத்தா என்கிற ஊரே அவர்களுக்கு சொந்தம் என்றும் சரித்திரம் சொல்லுகிறது. அப்படி பஞ்சம் வந்த பொழுது அந்த பஞ்சத்திலே அவர்கள் பெத்லகேமை விட்டுவிட்டு மோவாப் தேசத்திற்கு போகிறார்கள். மோவாப் என்பது மோவாப் அம்மோனியர்கள், மோவாபியர்கள் அம்மோனியர்கள், லோத்தினுடைய சந்ததிகள். லோத்தின் பிள்ளைகளுக்கும் லோத்துவுக்கும் பிறந்தவர்கள் சபிக்கப்பட்ட சந்ததி. 10 தலைமுறையானாலும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது என்று சொல்லி அவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட மோவாபிய ஒரு பின்னணியத்தில் இருந்துதான் ரூத்தை தேவன் தெரிந்து கொண்டார். இவர்கள் அங்கே போய் ரூத்தையும் ஓர்பாளையும் மக்லோன் கிலியோன் என்கிற 2 பிள்ளைகள் எலிமெலேக்குக்கு இருந்தார்கள். அவர்கள் அங்கே போய் இவர்களை திருமணம் செய்கிறார்கள். திருமணம் செய்து வாழ்ந்து வருகிற நாட்களிலே அவர் எலிமெலேக்கு இறந்து போனார், மக்லோன் இறந்து போனார், கிலியோன் இறந்து போனார். 3 ஆண்களும் அந்த வீட்டில் இறந்து போய்விட்டார்கள். மிஞ்சினது 3 விதவைகள் மாத்திரமே, 3 விதவைகள் மாத்திரமே. விதவைகளாக அந்த 1ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறது, அவள் அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள். இப்பொழுது ஒரு செய்தி வருகிறது, பெத்லகேமிலே எந்த இடத்தை நாம் விட்டு வந்தோமோ அந்த அப்பத்தின் வீட்டை கர்த்தர் சந்தித்தார் என்று அவர்கள் கேள்விப்பட்டு மோவாப் தேசத்திலே இழப்பை, மிகப்பெரிய இழப்பு. புருஷனை இழந்தாள், 2 பிள்ளைகளை இழந்தாள். இழந்தவள் அங்கிருந்து புறப்படுகிறாள். தன் 2 மருமக்களோடு கூட அங்கிருந்து புறப்பட்டு மறுபடியும் பெத்லகேமுக்கு புறப்படுகிறார்கள். புறப்பட்டு வருகிற வழியிலே நகோமி தன் மருமக்களை பார்த்து சொன்ன மிகப்பெரிய காஸ்பல், மிகப்பெரிய சுவிசேஷம், திரும்பி போங்கள், திரும்பி போங்கள், திரும்பி போங்கள் என்று திரும்பி 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 சொல்லிக் கொண்டே இருந்தார். நீங்கள் அந்த அதிகாரத்தை வாசித்தால் 8ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனத்தை பாருங்கள். அந்த புஸ்தகத்தை தயவுசெய்து நீங்கள் பைபிளை பரப்பி வைத்துக் கொள்ளுங்கள். வசனங்களை சொல்லும் பொழுது, தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள், மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் தயவு செய்தது போல கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்வார். உங்களுக்கு வாய்க்கும் வேற ஒரு கல்யாணம் பண்ணி உங்களுக்கு வாய்க்கும் புருஷன் வீட்டிலே சந்தோஷமாய் வாழுங்கள் என்று சொன்னால் அவள் சொன்னது சரிதான். ஏனென்றால் இவள் ஒரு விதவை. இவர்களுக்கு வேறு என்ன அவள் சொல்ல முடியும்? இதைத்தான் சொல்ல முடியும், திரும்பி போங்கள், திரும்பி போங்கள் என்றால் இவளுக்கு அடுத்த கட்ட தரிசனம் இல்லை. நகோமிக்கு அடுத்தது என்ன நடக்கும் என்று தெரியவில்லை. அவளுக்குள்ள ஒரு வெறுமை, அவளுக்குள்ள ஒரு சோர்வு, எல்லாம் இழந்தவள். அவள் வாயிலிருந்து வருகிற வார்த்தை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதற்கோ அவர்களை தேவனை நடத்துவதற்கோ வாய்ப்பு இருக்காது. நம்முடைய உள்ளம் தேவனுடைய அன்பினாலும் அவருடைய வார்த்தையினாலும் நிறைந்திருக்குமானால் நமக்குள் இருந்து புறப்படுவது நல்ல வார்த்தைகளாக இருக்கும். இல்லை என்றால் நகோமியை போல திரும்பி போங்கள். நம்ம சர்ச்சு வாசல்ல 2 பேரை விட்டு வர்ற ஆளப்புறம் திரும்பி போங்கள், திரும்பி போங்கள் சொன்னா எப்படி இருக்கும்? வர்றவங்க எல்லாம் போயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை கேட்டுக்கொண்டுதான் ஓர்பாளும் ரூத்தும் இவள் பின்னால் வந்து கொண்டிருந்தார்கள். திரும்ப 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 திரும்ப
இவர்களுக்கு அவள் சொன்ன காரியம், திரும்பி போங்க, திரும்பி போங்க. நான் போறேன், எப்படியோ எங்க எப்படியோ ஓடட்டும். நீங்க திரும்பி போனால் தான் வாழ முடியும். நீங்க திரும்பி போனால் தான் உங்களுக்கு வாழ்க்கை. இதைத்தான் இன்றைக்கும் உலகம் சொல்லுகிறது. நம் இந்த சபைக்குள் தேவனுடைய சட்டைகளுக்குள் வருகிற யாரையும் நாம் ஒருபோதும் மனமணிவாக்கிவிடக் கூடாது. அவர்கள் பின்திரும்பி சோர்ந்து போவதற்கு நாம் ஏதுகரமாய் இருந்து விடக்கூடாது. வருகிறவர்களுக்கு நம்மிலிருந்து, கடந்த வாரம் ஒரு பாடல் பாடினோம், ஐயா விளக்கினார்கள், உங்கள் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓட வேண்டும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. என் நாவு விரைவாய் எழுதுகிறவனின் எழுத்தாணி. ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுவேன். ஹல்லேலூயா. இருதயம் எதனால இருக்கணும்? நல்ல வார்த்தைகளினால் நிறைந்திருக்க வேண்டும். நமக்குள் சோர்வும் கசப்பும் வெறுப்பும் ஆண்டவரை குறித்த பலவிதமான சந்தேகங்களும் இருக்குமானால் நம்மிடத்திலிருந்து வருகிற வார்த்தைகள் மற்றவர்களை திரும்பி போகத்தான் பண்ணுமே, ஆண்டவர் என்றை நடத்தாது. ஒரு கட்டத்திலே ஓர்பாள் அழுதாள், மாமியை முத்தமிட்டாள், திரும்பி போய்விட்டாள். அதோடு ஓர்பாளின் கதை முடிந்தது. அதற்கு பின்பு எங்கும் ஓர்பாள் பேசப்படவில்லை. அருமையான தேவனுடைய ஜனமே, ஆனால் ரூத் தன் மாமியை உறுதியாய் பற்றி கொண்டாள். அவன் மாமியை பற்றி கொள்ளல, மாமியின் தேவனை பற்றி கொண்டாள். அவள் மோவாப் தேசத்திலே இருந்தாலும் அந்த ஆண்டவரை பற்றி அவள் அறிந்திருந்தாள். சரித்திரத்திலே சொல்லுகிறார்கள், அந்த பாலாக் பீலையாமை கொண்டு தேவ ஜனத்தை சபிக்க முற்பட்ட பொழுது தேவன் எப்படி கிரியை செய்தார், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி தேவன் எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தார், எப்படி இந்த வனாந்திரத்திலே நடத்தினார் என்றெல்லாம் இந்த ரூத் அறிந்திருந்தாள். அவள் ஒன்றை புரிந்து கொண்டாள், என் சூழ்நிலை அல்ல, இந்த தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன், இஸ்ரவேலின் தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். இவரை பின்பற்ற வேண்டும் என்று உள்ளத்திலே உறுதியாய் தீர்மானம் எடுத்தார். எந்த சூழ்நிலையாய் இருந்தாலும், யோபு சொன்னார், அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். யோபு தேவன் கொன்று போட்டாரா? இழந்ததை இரட்டிப்பாய் அவனுக்கு திரும்ப கொடுத்தார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். ரூத்துக்கு ரொம்ப பெருசாலாம் தெரியாது, ஆனால் உறுதியாய் இருந்தார். மறுபடியும் நான் மோவாப் தேசத்திற்கு போக மாட்டேன், மறுபடியும் நான் திரும்ப மாட்டேன், மறுபடியும் நான் திரும்பி பார்க்க மாட்டேன். I have decided to follow Jesus. அந்த ருமேனியா தேசத்திலே மிகவும் சிறைச்சாலையிலே பெயர், இங்கே நம்ம திருநெல்வேலிக்கு கூட வந்திருந்தார்கள், ரிச்சர்ட் உம்ரான். பெயரை சொல்வதற்கு கூட நமக்கெல்லாம் எனக்கெல்லாம் தகுதி இருக்கிறது என்று தெரியவில்லை. அத்தனையால் தேவனுக்கென்று அவர்கள் அவ்வளவு உபத்திரவங்களை சகித்தவர்கள். அவருக்கு திருநெல்வேலிக்கு வந்திருந்த பொழுது அவர் பாடின ஒரு பாடல், எங்கள் அண்ணன் அந்த மீட்டிங்க்கு போயிட்டு வந்து சொன்னாங்க, I have decided to follow Jesus, no turning back. நான் இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான் பின்னோக்கேன் என்று அவர் பாடின பொழுது அந்த மைதானமே அசைந்து விட்டது என்று என் சகோதரன் அதற்கு போய்விட்டு வந்து, என்னதான் இருந்தாலும் நம்ம 1000 முறை எதை பாடினாலும் அவர் பாடும் பொழுது அந்த ஒரு பெரிய மகிமை இருந்தது என்று சொன்னார்கள். அருமையான தேவனுடைய ஜனமே, ரூத் தன் மாமியை விடாமல் பற்றி கொண்டார். அது மாத்திரமல்ல, தான் எந்த தேசத்தில் ஒரு மிகப்பெரிய ராஜ, இந்த சரித்திரத்தின்படி அவள் பிறந்து வளர்ந்திருந்தாலும், எத்தனை செல்வத்தில் இருந்திருந்தாலும், எத்தனை மோவாபில என்னதான் இருந்திருந்தாலும், அவள் எடுத்த ஒரு முடிவு,
இதை நான் விட்டு விடுகிறேன். இஸ்ரவேலின் தேவனை நான் பின்பற்ற நான் முடிவெடுத்து விட்டேன். இதை குறித்து அந்த அவள் 16ஆம் அதிகாரம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோவாபில் போனால் நகோமி சொன்னது போல எனக்கு மறுபடியும் ஒரு மறுமணமாகி இருக்கும். ஏனென்றால் என் தகப்பன் பெரியாள், ஒரு நல்ல வாழ்க்கை இருந்திருக்கும். அதுவல்ல. போவாஸ் ரூத்தை பார்த்து சொன்ன பொழுது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. நீங்கள் ஆண்டவரை பின்பற்றினதும் ஆண்டவரை தொடர்ந்ததும் சூழ்நிலைகளின் நடுவிலே அவரை ஆராதித்ததும் கஷ்டத்தின் நடுவிலே நஷ்டங்களின் நடுவிலே அவரை நீங்கள் விடாமல் பின்பற்றினதும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் கவனிக்கிற தேவன். எபிரேயர் அக்கியோன் எழுதுகிறார், நீங்கள் அவருடைய நாமத்திற்கு என்று பட்ட அன்பின் பிரயாசங்களை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அவரை நீங்கள் விட்டதும் நீங்கள் செய்ததும் எல்லாம் போவாஸ் சொல்லுகிறார், எல்லாம் எனக்கு விபரமாய் தெரிவிக்கப்பட்டது. யோவாசுக்கு தெரிவிக்கப்பட்டது. நம்முடைய ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஆண்டவருக்காக செய்தவைகள் ஒன்று கூட அவர் மறந்து விடுவதற்கு அநீதி உள்ளவர் அல்ல. நகோமி எவ்வளவுதான் திரும்பிப்போ 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 என்று சொன்னாலும் அவள் ஒரு முடிவெடுத்து விட்டார். என்ன வந்தாலும் இந்த இஸ்ரவேலின் தேவன் தான் என்னுடைய தேவன். மோவாபின் தேவர்கள் என்னுடைய தேவர்கள் அல்ல. இஸ்ரவேலின் தேவனே என்னுடைய தேவன். அவரை அவள் பின்பற்ற ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய நிலை ஒரு பூஜ்ஜியத்தில் இருந்தது. ஒரு விதவையாக ஒரு விதவையை பின்பற்றி 2 விதவைகள் இஸ்ரவேல் தேசத்துக்கு வருகிறார்கள். நகோமி இடத்திலிருந்து அவள் பெரிதாக ஒன்றையும் எதிர்பார்த்திருக்க முடியாது. அவள் மன உறுதியாய் இருக்கிறதை நகோமி கண்ட பொழுது அப்புறம் அவள் பேசவில்லை என்று வேதம் சொல்கிறது. இவளுடைய உறுதி அவள் பேச்சை நிறுத்திவிட்டது. அத்தனை மன உறுதி. ஒருவேளை சோர்ந்து போய் வந்திருக்கிறீர்களோ, சூழ்நிலையின் நிமித்தம், தேவன் கைவிடுகிறவர் அல்ல. தேவன் விட்டு விலகுகிறவர் அல்ல. தேவன் மறக்கிறவர் அல்ல. எவ்வளவு செஞ்சையா, ஆண்டவருக்கு எல்லாம் மறந்து போச்சோ, மறந்துட்டாரோ, கைவிட்டுட்டாரோ, விலகிவிட்டாரோ. பிசாசு செய்கிற மிகப்பெரிய தந்திரம், தேவன் நல்லவர் அல்ல என்பதை உங்கள் உள்ளத்திலே எப்படியாகிலும் பதித்துவிட வேண்டும் என்பதுதான். அவர் நல்லவர், நல்லவர், நல்லவரே. நேற்று ரொம்ப நல்லவர், இன்னைக்கு கொஞ்சம் நல்லவர், நாளைக்கு இன்னும் கொஞ்சம் நல்லவர். ஏற்ற இறக்கமே கிடையாது. There is no ups and downs in his character. அவருடைய குணாதிசயத்திலே மாற்றங்கள் கிடையாது. நல்லவர், அழைத்தவர் உண்மையுள்ளவர், உடன்படிக்கை பண்ணினவர் உண்மையுள்ளவர். ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினவர் இந்த அளவும் அந்த உடன்படிக்கை அவர் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் மறந்தார் என்று நினையாதிருங்கள். தேவன் கைவிட்டார் என்று சொல்லாதிருங்கள்.
அவர் அநீதி உள்ளவர் அல்ல. மறந்து விடுவதற்கு ஒரு சின்ன காரியம் செய்தாலும் அதற்கான ரிவார்ட் அவருடைய வேளையில் அவருடைய வழியில் உங்களையும் என்னையும் வந்து சேரும். ஹல்லேலூயா. இந்த ரூத்தை தேவன் அப்படியே விட்டு விட்டாரா? நகோமி அப்புறமும் அந்த பெத்லகேமுக்கு வந்த பிறகு இவர் நகோமியா என்று பேசிக் கொண்டார்கள். இந்த 1ஆம் அதிகாரம் கடைசியில் பார்த்தீங்கன்னா அப்பவும் திரும்ப அந்த அம்மா வாயை திறந்தாங்க. சர்வ வல்லவர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார், சர்வ வல்லவருடைய கை எனக்கு விரோதமாக இருக்கிறது. 4 நகோமி இருந்தா போதும், சர்ச்சை காலிபடுறது. புலம்பி வார்த்தைகளிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். சர்வ வல்லவர் அவருக்கு கசப்பை கட்டளையிட்டார். ஆண்டவருக்கு வேற வேலையே இல்லையா? நகோமி கூட சண்டை போட்டுட்டு இருக்கிறதா அவருக்கு வேலை இல்லை. ஏன் அன்னைக்கு பெத்லகேமில பஞ்சம் வந்த பொழுது எல்லாரும் அங்கதான் இருந்தாங்க. இவர்கள் தான் இந்த முடிவை எடுத்து அங்கே போனார்கள். ஆனாலும் பாருங்க, அதுலயும் நல்ல தேவன் ரூத் அங்கிருந்து எடுத்துட்டு வந்தார். நகோமியில் ஆரம்பித்த எலிமெலேக்கில் ஆரம்பித்த இந்த புஸ்தகம் ரூத்தின் சரித்திரம் என்று அதற்கு ஹெட்லைன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மூத்த விசுவாசி நகோமி, மூத்த விசுவாசி எலிமெலேக்கு ஆண்டவரை பற்றி அவர் பெரியவர், அவர் சர்வவல்லவர் என்பதை மாத்திரம் அறிந்திருந்த ரூத்தின் பெயருக்கு தான் இந்த புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. நகோமியின் மருமகளான ரூத்தின் சரித்திரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இல்லை என்றால் எலிமெலேக்கின் மனைவியான ரூத்தின் சரித்திரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இல்லை, பரிசுத்த ஆவியானவர் அந்த ரூத்தின் சரித்திரம் என்று ரெக்கார்ட் பண்ணி இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ ஜனமே, அவரை பின்பற்றுகிறவர்களே, உங்கள் மன உறுதியில் இருந்து ஒருபோதும் தளர்ந்து விடாதிருங்கள். எந்த சூழ்நிலையும் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அவர். ஹல்லேலூயா. அந்த தேவன் பெரியவர். தேவனை பற்றி அறிவில்லை நமக்கு. அவரை பற்றி அறிவில்லாததினால் என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனை அவர்களுக்கு பற்றி கொண்டிருக்க மனதில்லை. தேவன் எதற்கு? என் விருப்பத்தை அவர் செய்யணும், நான் சொல்றதை அவர் செய்யணும். அவர் கடைக்காரர், மளிகை கடைக்காரர் மாதிரி இங்கே உட்கார்ந்துருப்பார். லிஸ்ட்டை கொண்டு கொடுத்த உடனே அவர் சட ஜடன் போட்டு நல்ல வேலை பில்லு கேட்டாருன்னா கொடுக்க முடியுமா நம்மளால? அவர் நமக்கு செஞ்சதுக்கெல்லாம் பில்லு போட்டு ஜிஎஸ்டி போட்டு கொடுத்தா நம்மளால கொடுக்க முடியுமா? இந்த ரட்சிப்புக்கு நம்ம விலை கொடுக்க முடியுமா? இந்த அபிஷேகத்துக்கு நம்ம விலை கொடுக்க முடியுமா? எவ்வளவு பெரிய காரியத்தை இந்த மண்பாண்டத்தில் அந்த அபிஷேகத்தை வைத்திருக்கிறாரே. நீங்கள் நானும் சாதாரணமானவர்களா? தயவு செய்து நம்மை குறித்த எண்ணங்களில் இருந்து, தவறான எண்ணங்களில் இருந்து, அது பிசாசு போடுகிற விதை. வேதம் என்ன சொல்லுகிறதோ அதுதான் நீங்களும் நானும். இந்த ரூத் வருகிறார். ரொம்ப ஆண்டவர் பாருங்க அழகை நடத்துகிறார். வர்றது ஒரு வெறுமையா திரும்பி வராங்க. அவங்க வந்து சேர்ந்த நேரம் கடைசி வசனம், வாக்கோதுமை அறுப்பின் துவக்கத்திலே அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தார்கள். ஒரு நாளும் நெகட்டிவான வார்த்தைகள் வாயிலிருந்து வரக்கூடாது. ஆண்டவர் என்ன அடிச்சாரு, ஆண்டவர் எனக்கு அதை செஞ்சாரு, ஆண்டவர் செய்யாததெல்லாம் செய்ததாக பொய் சொல்லுகிறது தான் நம்முடைய வேலையாகவே இருக்கிறது. அவர் அப்படிப்பட்டவர் அல்ல. ஆண்டவரை புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும். வாக்கோதுமை அறுப்பின் துவக்கத்திலே அவர்கள் பெத்லகேமுக்கு வருகிறார்கள். 2 விதவைகள் என்ன செய்ய முடியும்? அப்பொழுது ரூத் மாமியை பார்த்து கேட்கிறாள், நான் போய் எங்கேயாவது கொஞ்சம் இந்த கதிர்களை பொறுக்கி விட்டு வரட்டுமா? சாப்பிடணும்ல. ஏன்னா இஸ்ரவேலிலே அறுப்பு காலத்திலே சிந்துகிற கதிர்களை பொறுக்கக்கூடாது. அதை இந்த மாதிரி ஏழைகளுக்கும் விதவைகள் திக்கற்றவர்களுக்கு விட்டுவிட வேண்டும். அதை பொறுக்குவதற்காக அவள் வந்தாள். ஆனால் வேதம் சொல்லுகிறது 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம்,
தற்செயலாய் அவனுக்கு நேரிட்ட அந்த நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதாயிருந்தது. ஹல்லேலூயா. நேர் வழியாய் நடத்துகிற ஆண்டவர் போவாசுடைய வயல்வெளிக்கு போக வேண்டும். இந்த போவாசுக்கும் எலிமெலேக்குக்கும் இப்படிப்பட்ட சொந்தம், இது போனால் போவாஸ் நம்மை திருமணம் செய்வார் என்றெல்லாம் எந்த நோக்கமும் அவளுக்கு இல்லை. பொறுக்க போனவள், சிந்தினதை பொறுக்க போனவள் அப்படியே தொடர்ந்து வாசித்துக் கொண்டு வந்தார். அவளுக்காக சிந்தவிடப்பட்டது. போவாஸ் இவள் யார் என்று அறிந்த பின்பு சிந்தினதை பொறுக்கினவளுக்கு வாலண்டியரா கதிர்கள் சிந்தவிடப்பட்டது. ஸ்டெப் பை ஸ்டெப் ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். ரூத்துடைய அந்த ஸ்டோரியை நீங்க வாசிச்சு பாருங்க. துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, முடிவு உங்களுடைய துவக்கம் இன்னைக்கு அற்பம்தான். சூழ்நிலைகளை வைத்து முடிவெடுக்காதிருங்கள். முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். ரூத்துக்கு எந்த திட்டமும் கிடையாது. அந்த வாக்குவதனையை பறிக்கிட்டு போய் அடித்து எதையாயினும் சாப்பிடலாம் என்ற நிலைதான். அதுதான் அவள் மனநிலை. ஆனால் இந்த தேவனை குறித்து அறிவை பெற்றுக் கொண்டார். அவள் வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. சிந்தினதை பொறுக்கிறவள் சிந்தப்பட்டதை பொறுக்க ஆரம்பித்தாள். வாழ்க்கையின் தரம் உயர ஆரம்பித்தது. போவாசை சந்தித்தாள். நேரமில்லை, போவாசை சந்திக்கிறாள். போவாஸ் சொன்னார், நீ செய்ததெல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. அப்புறம்தான் இதெல்லாம் நடந்தது. நடந்த காரியங்கள். போவாஸ் அவளுக்கு அதற்கு பிறகு 6 படி வாற்கோதுமையை அளந்து அவளுடைய மடியிலே கொட்டுகிறார். சிந்தினதை புறக்கினவள், சிந்தப்பட்டதை புறக்கினவள், அடுத்தபடியாக வறுத்த வாற்கோதுமையை சாப்பிடுவதற்கு பெற்றுக்கொண்டவள் கிரேட் உயர ஆரம்பிக்கிறது. அவளுடைய வாழ்க்கையின் தரம் உயர ஆரம்பிக்கிறது. அதை உயர்த்தினவர் தேவன். இப்படியே இருப்பது தேவ சித்தமில்லை. கண்ணை மூடிட்டு பிளைண்ட் ஃபெய்த், கர்த்தரை ஃபாலோ பண்ண போதும், மீதி அவர் பார்த்துக் கொள்வார். இங்கே ரூத் என்ன வேலை செய்தார்? அவளுக்காக தேவன் செயல்பட்டார். நமக்காக செயல்படுகிற ஒரு தெய்வம் நமக்கு உண்டு. ராத்திரி நீங்கள் நான் செயல்படுறோமா? தூங்குறோம். ஆனாலும் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை, நமக்காய் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். ரூத்துக்காய் செயல்பட்டார். போவாசுடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணினார். 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது நகோமி இப்பொழுதுதான் காரியங்களை புரிய ஆரம்பிக்கிறார். ஓ, தேவன் செயல்படுகிறார். அதான் சொல்றார் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. 4ஆம் வசனம், நீ செய்ய வேண்டியது இன்னதென்று அவன் உனக்கு சொல்லுவான். போவாஸ் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் இருக்கிறார். அன்றைக்கு கானாவூர் கல்யாண வீட்டிலே மரியாள் சொன்ன வார்த்தை, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். தண்ணீர் திராட்சரசமாய் மாறும். வாழ்க்கை மாறும். வாழ்க்கை உயரும். வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அவன் சொன்னபடி எல்லாம் செய். அவன் சொன்னபடி எல்லாம் செய்தாள். கடைசி வசனம், மறுபடியும் நகோமி ரூத்தை பார்த்து சொல்லுகிறார், இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று அறியப்பட்டு நீ பொறுத்திரு, நீ பொறுத்திரு, நீ காத்திரு, நீ அமர்ந்திரு. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள்.
எந்த காரியத்தையும் அமர்ந்திருந்து அவர் கையில விட்டுட்டு நம்ம வாட்டுக்கு பாட்டு பாடிட்டு இருக்கேன். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். ஹல்லேலூயா. நம்புவது அவராலே ஆகும். அப்புறம் நிறைய இருக்கு. பொறுத்து, நீ பொறுத்து, அவன் இதை செய்து முடிக்க மட்டும் ஓய மாட்டான். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நமக்காக கல்வாரி சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்துவிட்டு இன்றைக்கும் பிதாவின் வலது வாரிசத்திலே அவர் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார். உட்கார வைக்கப்பட்டது மாத்திரமல்ல, எபேசியர் நிருபத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நம்மையும் உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய மேன்மை! அருமையான தேவச்சனமே, பொறுத்திருங்கள். இந்த காரியம் என்னமாய் முடியுமோ என்று நீங்கள் அறியுமட்டும் கர்த்தர் கரத்திலே எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒப்படைத்து விட்டு அமர்ந்திருங்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும். ரூத்தின் வாழ்க்கை, விதவையாக துவங்கினவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டு அந்த சந்ததியிலே தாவீது வந்தார். தாவீதின் சந்ததியிலே இயேசு கிறிஸ்து வந்தார். அந்த சந்ததியிலே நாமும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஆபிரகாமின் சந்ததியாய் நாம் மாறியிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவனால் முன்குறிக்கப்பட்டவரை தேவனால் கைவிட முடியாது. தேவன் தெரிந்து கொண்டார் ரூத்தை. ஓர்பால் விட்டு போய்விட்டால் நல்ல வாழ்க்கை இருந்திருக்கலாம். இயேசு இல்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை இழந்து போனார். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரின் அடைக்கலத்தின் கோட்டையின் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவோம். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். தப்புவிக்கிறவர், அவர் விடுவிக்கிறவர், அவர் உயர்த்துகிறவர். பொறுத்து அந்த மனிதன் இதை செய்ய மட்டும் ஓய மாட்டான். போவாஸ் என்றாலே ஓயாமல் ஓயாமல் வேலை செய்து கொடுக்கப்பட்டதை முடிக்கிறவர் என்று அர்த்தம். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவும் நமக்காக கல்வாரி சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். முடிந்தது என்று சொல்லி அவர் ஜீவனை விட்டார். என்ன முடிஞ்சது? எல்லாம் அடிச்சு என்ன சோழியை முடிச்சுட்டாங்கன்னு சொன்னாரு. இல்லை 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 இல்லை, உங்களுக்கான எனக்கான எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கிறார். அதனால் தான் அவரை யெகோவா ராஃபா என்று சொல்லுகிறோம். அவரே நம் பரிகாரி. நான் தேவன் பரிகாரியாகிய கர்த்தர். கர்த்தர் நல்லவர். அந்த சந்ததியில் தான் இயேசு கிறிஸ்து வந்தார். எவ்வளவு நல்லவர்! அங்கே 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் வந்து உட்கார்ந்தான். அவன் வந்து உட்கார்ந்தான். இந்த காரியத்தை செய்து முடிப்பதற்கு இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு தேவைகளுக்கான பதிலை முடிக்கும்படிக்கு அவன் வந்து உட்கார்ந்து இருக்கிறான். அவன் உட்கார்ந்து இருக்கிறான். அன்றைக்கு கிதியோன் அந்த ஆலையின் ஒளிவிலே அந்த வாட்கோலனை அடித்துக் கொண்டிருந்த பொழுது கர்த்தருடைய தூதனானவர் அந்த அந்த கர்வாலி மரத்தின் கீழ் வந்து உட்கார்ந்தார் என்று நியாயாதிபதிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அவர் வந்து உட்கார்ந்து இருக்கிறார். அருமை தேவ பிள்ளையே, அருமை தேவச்சனமே, சகோதரனே, சகோதரியே, தாயே, உங்களுக்காக சற்று பொறுத்திருங்கள். இது என்னமாய் முடியும் என்று மாத்திரம் பாருங்கள். அவர் வந்து உட்கார்ந்து விட்டார். செய்யாமல் போக மாட்டார், முடிக்காமல் போக மாட்டார். அவர் முடிக்காமல் போவதற்கு அவர் மனுஷன் அல்ல. முடித்து விட்டு தான் சொல்லுவார், பதில் கொடுத்து விட்டு தான் சொல்லுவார். அன்றைக்கு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். பயந்து போரெடுத்துக் கொண்டிருந்தவனை
பராக்கிரமசாலியாய் மாற்றினார். அவனை கொண்டு இஸ்ரவேல் ஜனத்தை மீட்டெடுத்தார். மீதியானியரின் கையிலிருந்து இன்றைக்கும் அவர் வந்து உட்கார்ந்திருக்கிறார். மீட்டு எடுக்கும்படிக்கு மீதியானியரால் ஒடுக்கப்படுகிறீர்களோ, மோவாபியரால் ஒடுக்கப்படுகிறீர்களோ, நீங்கள் அடிமையாக இருப்பதற்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, அடித்து துவைப்பதற்கு எழுந்தினவர்கள். உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அருமையான தெய்வ பிள்ளையே, அவர் வந்து உட்கார்ந்து இருக்கிறார். உட்கார்ந்துட்டாருங்க, முடிக்காம போக மாட்டார். அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க, அவர்கிட்ட வாழ்க்கையை ஒப்படைச்சிருங்க. பிள்ளைகளை குறித்த காரியமா, கணவனை குறித்த காரியமா, மனைவியை குறித்த காரியமா, தாய் தகப்பனை குறித்த காரியமா, எந்த காரியமா இருந்தாலும் அவரிடத்தில் ஒப்புவித்து விடுங்கள். ரூத் தன் வாழ்க்கையை போவாசினிடத்தில் ஒப்புவித்து விட்டார். இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு வந்தாங்க. என்னைக்கோ நடந்தது. இந்த பிரசாத் இன்னைக்கு பேசுறோம் பாருங்க. போவாஸ் உட்கார்ந்தார், இயேசு அன்னைக்கு உட்கார்ந்தார். ஹல்லேலூயா, தேங்க் யூ லார்ட். அவர் நல்லவர், அவர் பெரியவர். என் தேவன் எனக்காய் ஏதாயிலும் செய்திடுவார். எந்தாயிலும் என்னை மறந்தது உண்டா? எல்லாரும் என் தேவன் எனக்காய் ஏதாயிலும் செய்திடுவார். எந்தாயிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வே சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். எல்லாரும் எழுப்பினது. கிரகிக்க முடியா காரியம் செய்வே சர்வஞானியே